அப்படின்ற இந்த சீரீஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 12 பாவத்தினுடைய பலன்கள், 12 பாவங்களும் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன அப்படின்றத பற்றியான சில தன்மைகள், சூட்சமங்கள், இதை பற்றி நாம் வந்து ஒரு பாவமாக பார்த்துட்ருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து எப்படி பலன் எடுப்பது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த பாவ முறைகளை பற்றி இந்த 12 பாவங்களை பற்றி நம்ம பேசும் பொழுது, ஒரு பாவத்தில் ஒரு குறிப்பிட்ட கிரகம் சென்று அமருது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி ஒரு டெமோ ஒன்று பார்த்தோம். உதாரணத்துக்கு மேஷத்தில் 9 கிரகங்கள் அமர்ந்தால் என்னது, ரிஷபத்தில் வந்து புதன், மிதுனத்தில் சுக்கிரன், இப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம வந்து பார்த்தோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், 12 பாவங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் 2 விஷயத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அந்த 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அணுக வேண்டும், ஞாபகம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன 2 விஷயம்னா, 9 கிரகங்கள் எந்த பாவத்தில் வேண்டுமென்றாலும் அமர்ந்து இருக்கட்டும், கவலையே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த 9 கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம், அந்த 9 கிரகங்கள் தான் பிறந்த நட்சத்திரத்தின் மூலியமாக தான் பெற்ற கர்ம பதிவு அல்லது தான் பெற்ற மரபணு பதிவு, சாபம் என்ன அப்படின்றது உங்களுக்கு மனப்பாடமாக நினைவில் இருக்க வேண்டும். சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம். இவை மூன்றும் குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது. புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம், அது சனியினுடைய சாபத்தை கொண்டது. குரு பிறந்த நட்சத்திரம் பூசம், அது ராகுவின் கர்ம பதிவை கொண்டது. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம், அது குலதெய்வ சாபத்தையும் சந்திரனுடைய கர்ம பதிவையும் கொண்டது. சனி பிறந்த நட்சத்திரம் ரேவதி, அது செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்டது. ராகு பிறந்த நட்சத்திரம் பரணி, அது சந்திரனுடைய சாபத்தை கொண்டது. கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம், அது சூரியனுடைய சாபத்தை கொண்டது. ஓகே, இப்போ இது ஜெனரல். இது ஏற்கனவே நம்ம பாடத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒரு நினைவுக்காக அதை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 9 கிரகங்கள் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இதன் மூலியமாக தான் பெற்ற கர்ம பதிவு சாபம் என்ன அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். 1, 12 பாவங்கள், அந்த 12 அடுத்து இந்த 9 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது 12 பாவங்கள். அந்த 12 பாவங்களும் எந்த ராசியின் கீழ் வருகின்றது, எந்த வீட்டின் கீழ் வருகின்றது, அது மேஷமா, ரிஷபமா, மிதுனமா, கடகமா, துலாமா, அல்லது மகரமா, தனுசா, விருச்சிகமா, எந்த பாவத்தின் கீழ் வருகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 12 பாவத்திற்கும் தனித்தன்மைகள் உண்டு. அதை பற்றி நம்ம ஒவ்வொரு பாவமாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. 12 பாவத்துக்கும் தனித்தன்மைகள் உண்டு. இந்த 12 பாவத்திற்கான தனித்தன்மைகள் இருக்கு இல்லையா, இந்த தனித்தன்மைகள் தெளிவாக நம் மனதில் அழுத்தம் திருத்தமாக பதிய வேண்டும். எப்படி அழுத்தம் திருத்தமாக பதிய வேண்டும்? மிதுனம்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரணும், ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய பாவம். மிதுனம் எந்த பாவமாக வருகின்றதோ அந்த பாவத்தை பற்றி வெளியில பேசினா அந்த காரியம் கெட்டுச்சுன்னு அர்த்தம். அந்த காரியம் முடிவதற்கு முன்பாக அந்த பாவத்தை பற்றி வெளியில் பேசவே கூடாது. ரகசியமாக வைக்க வேண்டும், எளிமையாக வைத்திருக்க வேண்டும். சரி, அப்போ மிதுனம் என்ற பாவத்திற்குள் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ பணிகள் இருக்கு இல்லையா. இப்ப மிதுனத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். மிதுனத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாயினுடைய கிரக காரகத்துவ பணி என்ன? செவ்வாய் வந்து நாம் எடுக்கக்கூடிய முதல் முயற்சிக்கு அதிபதி யாரு? செவ்வாய். நாம் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ட்ரை, முதல் முயற்சி,
அந்த முதல் ஊக்கம், அந்த முதல் முயற்சி, இதுக்கு அதிபதியே யாரு? செவ்வாய். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டை பற்றி வெளியே பேசலாமா? பேசவே கூடாது. ஓகே, வேற எதை பற்றி பேசக்கூடாது? செவ்வாய் வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம் இவற்றிற்கு அதிபதி. அப்போது வண்டி வாங்கிறது, கார் வாங்கிறது, அப்புறம் வீடு மனை வாங்கிறது, ஒரு சொத்து வாங்கிறது, இதை பற்றி வெளியில் பேசலாமா? பேசக்கூடாது. ஓகே, வேறு எதை பற்றி நாம் பேசக்கூடாது? இளைய சகோதரர், இளைய சகோதரருக்கும் நமக்கும் ஏதாச்சும் ஒரு டீல் இருக்கும், பிஸ்னஸ் டீல் இருக்கலாம். இல்லை நாம் வந்து இளைய சகோதரருக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய வேண்டியது இருக்கும், வேலையை முடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்போம். சரி, தம்பி படிக்க வைக்கிறேன், இல்லை தம்பிக்கு வந்து கல்யாணத்துக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று நம்மளுடைய இளைய சகோதரருக்கு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? அவர் சார்ந்த ஏதாவது ஒரு பணி, அந்த பணியை அந்த இளைய சகோதரருக்கு அதிபதியாகிய செவ்வாய் மிதுன பாவத்தில் இருக்கிறாரு. அப்போ அதை பற்றி நான் வெளியில் பேசலாமா? பேசக்கூடாது. செவ்வாய் வந்து விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ். அப்போது விளையாட்டு திடல், ஒரு 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 ஸ்போர்ட், ஒரு விளையாட்டு. இப்போ அத்லெட் இருக்குது, கால்பந்து விளையாட்டு இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஏதோ ஒன்று. விளையாட்டுக்கு கடவுள் யார்? ஸ்போர்ட்ஸுக்கு அதிபதி யார்? செவ்வாய். அப்போ இப்போ ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளணும்னு நினைக்கிறாரு, அல்லது ஸ்போர்ட்ஸில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் வரணும்னு நினைக்கிறாரு. முதல்ல காம்படிஷனுக்கு போகிறாருப்பா, முதல்ல வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு, முதலில் அதற்கான முயற்சியை ஆரம்பிக்கிறார். அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றிகரமாக முடிந்துவிட்ட பிறகு அதை பற்றி பறைசாற்றினால் பரவாயில்லை. அந்த முயற்சி வெற்றிகரமாக முடிவதற்கு முன்பாகவே அதை பற்றி பறைசாற்றினால் என்ன ஆகும்? ஏனென்றால் அவருக்கு செவ்வாய் மிதுனத்தில் உள்ளது. இவர் பறைசாற்றுவதன் மூலியமாகவே அந்த காரகத்துவம் கெட்டுவிடும், அல்லது தடைபட்டு விடும், அல்லது தாமதமாகிவிடும், அல்லது முடியாமல் போய்விடும். செவ்வாய் வந்து மாமனார், செவ்வாய் நெருங்கிய நண்பர். அப்ப இவர்கள் சம்பந்தப்பட்ட காரியமும் அதை பற்றியும் நாம் வெளியில் பேசக்கூடாது. இவர்களுக்கும் நமக்குமான சம்பந்தம், இவருக்கும் நமக்கும் சேர்த்து ஒரு காரியம் ஏதாச்சும் நடக்க போகுது அப்படின்னா, மாமனாருக்கு நமக்கு ஏதாச்சும் பிஸ்னஸ் டீலு இல்லை ஏதாவது ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா அதை பற்றி வெளியே பேசக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போது மிதுனத்தில் செவ்வாய்க்கு பதிலாக சுக்கிரன் இருந்தா திருமணத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது, நாம் வரன் தேடுவதை பற்றி வெளியில் பேசக்கூடாது, காதலை பற்றி வெளியில் பேசக்கூடாது. சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது, ஷாப்பிங் பற்றி வெளியில் பேசக்கூடாது, பியூட்டி பார்லர் பற்றி வெளியில் பேசக்கூடாது. இதே மிதுனத்தில் புதன் அமர்ந்தால் நாம் கற்கக்கூடிய கல்வியை பற்றி வெளியில் பேசக்கூடாது. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது, ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது, ஒரு செல்ஃபோன் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. ஒரு பத்திரம், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம், பத்திர பதிவு செய்ய போகிறோம், ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம், பட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறோம், ஒரு பட்டா வாங்காத மணிக்கு நம்ம பட்டா வாங்க போகிறோம். அப்போ போவதற்கு முன்பாக அதை பற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் பத்திரப்பதிவு, ஏதாவது ஒரு பத்திரப்பதிவு, எனி டாக்குமெண்டேஷன், எந்த பத்திரப்பதிவாக இருந்தாலும் பத்திரம் புதன், அதை பற்றி பேசக்கூடாது. நாம் ஒரு புக்கை எழுத போகிறோம், நமக்குன்னு சொந்தமாக ஒரு புக்கை எழுதுகிறோம். அது அறிவியல் சார்ந்த புத்தகமாக இருக்கலாம், கவிதை சார்ந்த புத்தகமாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். அந்த புத்தகத்தை எழுதி வெளியிடணும்னு நினைக்கிறோம். இப்போ புதனே அங்கே அமர்ந்திருக்கிறாரு, மிதுனத்தில் இருக்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆட்சி, ஆஹா, ஓஹோ அப்படிம்பாங்க, ஆமாவா? ஆனால் அந்த புத்தக வெளியீட்டை பற்றி வெளியிடுவதற்கு முன்பாக நாம் வெளியில் பேசக்கூடாது. சரி, இதே சனி வந்து மிதுனத்தில் இருந்தா தொழிலை பற்றியே வெளியில் பேசக்கூடாது, முடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் பேசக்கூடாது. குரு வந்து மிதுனத்தில் இருந்தா பிள்ளைகள் சார்ந்த காரியத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது, பிரசவத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது, வெளியில் சிலாகித்துக் கொள்ளக்கூடாது, தங்கத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது, தான் மேற்கொள்ளவிருக்கும் ஆன்மீக ஆராய்ச்சி பற்றியும் ஆன்மீக பயணத்தை பற்றியும் வெளியில் பேசக்கூடாது. இதே ராகு மிதுனத்தில் இருந்தா பயணம், ராகு வந்து டிரைவிங் இல்லை,
டிரைவிங், டிராவலிங், அதுவும் வண்டி வாகனம். ஸோ இப்போ அது சம்மந்தப்பட்டு வெளியில் பேசக்கூடாது. எலக்ட்ரிக்கல் சாமான் அல்லது எலக்ட்ரானிக்ஸ், மின்சாரத்துறை, மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயம், இவை இரண்டிற்கும் கடவுள் ராகு. அப்போ இவை இரண்டை பற்றியும் வெளியில் பேசக்கூடாது. அது சம்பந்தமாக ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கலாம், முக்கியமான வேலை இருக்கலாம், அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. பித்ருக்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய வேலை இருக்கலாம், அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. இதே கேது மிதுனத்தில் இருந்தால் சத்தம், ஸோ ஆடியோ, நீங்கள் கீபோர்டு, ஒரு இசைக்கருவி வாங்க போகிறீங்க அல்லது ஒரு சவுண்டு சிஸ்டம் வாங்க போகிறீங்க, ஓகே, அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. கேது மிதுனத்தில் இருந்தால் அமானுஷ்ய விஷயத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது. எங்கேயோ ஒரு யாகத்துக்கு போகிறீங்க, யாகம் பண்ண போகிறீங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது, எக்ஸ்ட்ராடினரியான விஷயம், அசாதாரணமான விஷயம், அதை பற்றி வெளியில் பேசவே கூடாது. அந்த காரியம் முடியும் வரை அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. இப்போ மிதுனத்தோட நம்ம 9 கிரகத்தையும் இணைக்கிறோமா? 9 கிரகத்தையும் இணைத்து வச்சு நம்ம பேசுறோமா? சரி, சூரியன் மிதுனத்தில் இருந்தா, சூரியன் மருத்துவத்துக்கு கடவுள். நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறீங்க புதுசா, ரொம்ப நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வியாதியோ அல்லது ஆரோக்கிய கோளாறோ ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடச்சிருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மிதுனம்ன்ற அந்த வீட்டினுடைய தன்மை, அதை எல்லா கிரகத்துக்கூடவும் சேர்த்து வச்சு பேசணும். சரி, இப்போ இதை நாம் பாவத்துக்கு எவ்வாறு பயன்படுத்துவது? பாவத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு மீன லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோம் இல்லையா? அப்போ மீன லக்னத்துக்கு இதை எப்படி பார்ப்பது? மீன லக்னத்துக்கு சூரியன் யாரு? 6ஆம் பாவம். அப்போ 6ஆம் பாவத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது. சூரியன் மிதுனத்தில் இருந்தால் 6ஆம் பாவத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது. மீன லக்னத்துக்கு சுக்கிரன் யாரு? 3ஆம் பாவம், 8ஆம் பாவம். அப்போ 3ஆம் பாவம், 8ஆம் பாவம் சார்ந்த காரியத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது. மீன லக்னத்துக்கு செவ்வாய் யாரு? 2ற்கும் 9ற்கும் அதிபதி. அப்ப 2ஆம் பாவம், 9ஆம் பாவம் சார்ந்த காரியத்தை பற்றி வெளியில் பேசவே கூடாது. மீன லக்னத்துக்கு சனி யாரு? 11ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிபதி. ஆக 11ஆம் பாவத்தை பற்றியும் 12ஆம் பாவத்தை பற்றியும் அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு முன்னால் வெளியில் பேசக்கூடாது. இப்ப நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, 9 கிரகமும் மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 9 கிரகத்தில் எந்த கிரகம் மிதுனத்தில் அமர்ந்தாலும் அவர்களுக்கான டிப்ஸ், அதற்கான பலன். சரிப்பா, லக்னாதிபதி குரு, 10ஆம் அதிபதி குரு, இவங்க 2 பேருமே போய் மிதுனத்தில் அமர்ந்துட்டாங்க. இவர் தன்னை பற்றியே வெளியில் பேசக்கூடாது, தான் செய்யக்கூடிய தொழிலை பற்றியும் வெளியில் பேசக்கூடாது. பாவம், இப்போ நான் பாவத்தோட ரிலேட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு மீன லக்னம், மிதுன ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 5ஆம் அதிபதி போய் 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5ஆம் பாவம் சார்ந்த ஜோதிடம், கலை, விஞ்ஞானம், அறிவியல், வாஸ்து, நியூமராலஜி, இது போன்ற அந்த 5ஆம் பாவம் ஸ்போர்ட்ஸ், இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்முடைய தொழில் நேரம் போக ஓய்வு நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஆக்கப்பூர்வமாக என்பதை சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். அப்போ அந்த 5ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவத்தை பற்றி வெளியில் பேசவே கூடாது மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள். இப்படி கிரக காரகத்துவத்தை இணைப்பதோடு மட்டுமில்லாமல் பாவ காரகத்துவத்தையும் சேர்த்து இணைத்து நாம் பார்க்க வேண்டும். இது இன்றைய பார்வை. இப்படி பாவங்களுக்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருவோம். நாளையும் தொடரும். நன்றி.